ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றின பயங்கரமான சம்பவம் நடந்துச்சு. அடடா அடடாடா, என்னத்தான் சொல்கிறது. நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா எப்பயுமே வாரம் ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க. சம்பவம் நடக்கலைனாலும் அவங்க ஒரு சம்பவத்தை க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. போன வாரம் கூட பார்த்தீங்கன்னா அவங்கள வந்துட்டு இந்த ரோஸ்ன்ற பேரில் வச்சு செஞ்சாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அதை விஜய் சேதுபதி அவர்கள் ஏதாவது ஒன்று கேட்பாரான்னு பார்த்தோம். எதுவுமே கேட்கல. சௌந்தர்யா பண்ண விஷயங்கள் எல்லாமே வேஸ்ட்டாக போச்சு. ஆனாலும் அதை ஒரு சாக்காக யூஸ் பண்ணி சாச்சனா பேசுனதும் நம்ம வர்ஷினி பேசுனதும் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களும் அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்போசிட்டில் பசங்களை நிற்க வச்சு பங்கம் பண்ணாங்க. இந்த வாரம் என்ன சௌந்தர்யாவுக்கு எதுவுமே ஒழுங்காக அமையலையே அப்படின்னு நினைக்கும் போது அவங்க ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. அதாவது இந்த வீட்டுக்குள்ளே எந்த தப்பு நடந்தாலும் அதை தட்டி கேட்குற பொறுப்பு இந்த சர்ஜென்ட்டுக்கு இருக்கடான்றாங்க. சர்ஜென்ட்னா போலீஸா இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே? ஆமாம், எனக்கு தான் கொடுத்துருக்காங்களே, தீபக் வந்து கொடுத்துருக்காரு ஒரு பதவி, அதனால சொல்லி டெய்லியும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. இன்னும் இந்த குப்பை இங்கே இருக்குது, இந்த குப்பையை தூக்குங்க, குப்பையை அங்கே பார்த்தா ஒரு பேப்பர் இருக்குது, இதுதான் குப்பை. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க. நல்லா இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறாங்க. இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு கப்பை பார்த்துருக்காங்க. அந்த கப்புக்குள்ளே கொஞ்சோண்டு பாயாசம் ஓட்டியிருக்கு. அதன் மூலமாக அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க இதை வந்து யாரோ பாயாசம் தான் ஊற்றி குடிச்சிருக்காங்கன்ட்டு. இப்போது இந்த கப்பை இங்கே வச்சுருக்காங்களே, இது யார் இங்கே வச்சுது? நீங்கள் குடிச்சிட்டு கப்பை இங்கே வைக்கலாமா? அதை வந்து இது வாஷிங் பேசின் தானே போடணும். அதில் போடாமல் சிங்கில் போடாமல் இங்கே என்ன வச்சுருக்கீங்க யாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லார்கிட்ட கேட்டிருக்காங்க பொழுது. யாருமே ஒத்துக்கல, சத்தியம் பண்ணியிருக்காங்க. டென்ஷன் ஆகிட்டாங்க. இதுக்கு மேலே இந்த மாதிரி அநீதினா இந்த பிக் பாஸ் வீட்டில் நடக்கிறதுக்கு நான் விட மாட்டேன். இதுக்கு நான் கண்டிப்பாக ஒரு பெரிய போராட்டத்தை நடத்த போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படி நடந்து போகிறாங்க. நம்ம தீபக் தடுக்கிறாரு. வேண்டாமா வேண்டாம், ஏன் அவசரப்படுறேன்னு. நான் பண்ணி தான் ஆகணுங்க. இந்த நாட்டுக்கு ஒரு நீதி வேணும், இந்த பிக் பாஸ் வீட்டுக்கு ஒரு நீதி வேணும். இந்த மாதிரி சமூக அவலங்களை நான் வந்துட்டு இது பண்ண முடியாது, என்னால் வந்து தாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸ்ட்ரெயிட்டாக. அம்மா மைக்கு கட்டிடுங்க சொல்லிட்டு மைக்கை வச்சுட்டு போய் உக்காந்துட்டாங்க அந்த கார்டன் ஏரியாவில். மழை பெய்யுது, நனையிறாங்க. முத்து உடனே ஓடுறாரு. போய் ஏமா நனையன்னு சொல்லிட்டு இது கொடை பிடிக்கிறாரு. நீங்கள் விடுங்க, ஏங்க கொடை பிடிக்கிறீங்க? நான் நனையணுங்க, நான் நனைஞ்சாதான் நான் நனையிறத வந்து அந்த பார்த்துட்டு அவங்க வந்து அதை ஒத்துப்பாங்க. அவங்க ஒத்துக்கிற வரைக்கும் நான் நனைஞ்சிட்டு தான் இருக்க போகிறேன். இது ஒரு இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்மளுக்கு என்னடா அது, ஒரு கப்புக்கு இவ்வளோ பண்ணுறாங்களே, ரொம்ப நல்லவங்களா இருக்காங்களே அப்படின்னு. ஆனால் நடுவில் ஒரு சில விஷயங்கள்லாம் செம்மையாக இருந்துச்சு. என்னன்னா ஜாக்லின் அங்கேருந்து பார்க்குறாங்க. என்னடா இந்த பொண்ணு திடீர்னு போராட்டம் பண்ணுதுன்னு. ஜாக்லின் உங்களுக்கே தெரியும், இவங்க ஸ்கோர் பண்ணாங்க, அதில் ஒரு ஸ்கோரை தட்டுறதுக்கு ஜாக்லின் பயங்கரமாக பண்ணுவாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, இன்னொரு குடை எடுக்கிறாங்க. ஏன் முத்து நீ நவந்து போடா, நான் பிடிக்கிறேன்டா குடல அவங்க வராங்க. நீங்கள் வா, முதல் வராமே நவந்து போன்னு சொன்னால் அந்த பொண்ணு நனைஞ்சிருமா இல்லையான்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். அவர் தெரிஞ்சு போயிட்டார். அதுக்கப்புறம் இந்தம்மா கொடையை பிடிக்க ஆரம்பித்தாங்க. இவங்க ஏய் ஜாக்லின் கொடையை இறக்கு, நான் உன்னை கொடையை பிடிக்க சொன்னேன், நான் நனையணும், அதை அவங்க பார்க்கணும், ஒத்துக்கணும் அப்படின்றாங்க. எல்லோரும் ஏமா நீ நனைஞ்சா அவங்க ஒத்துப்பாங்களா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இல்லையா? ஏதோ தெரியாதரமாக வச்சுருப்பாங்க. விடு, இப்போ நீ நனைஞ்சிட்டல, இதன் மூலமாக அவங்க தெரிஞ்சிருக்கோம், இனிமேல் அவங்க பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. நம்ம பால் அப்போ தான் வந்தார். யார்? நம்மளுடைய ரயான் சூப்பராக கொஸ்டின் கேட்டார். நீ வந்து இப்படி பண்ணுறதுனால அவங்க வந்து ஒத்துப்பாங்கன்னு நினைக்கிறியா? டைட்டில் மேலேயே சத்தியம் பண்ணுறாங்க அவங்க, டைட்டில் மேலேயே சத்தியம் பண்ணுறாங்க. அதை விட நீ வந்து ரொம்ப முக்கியமா? பிக் பாஸ் கேமை விட நீ முக்கியமா? புரிஞ்சிக்க மாட்டேன் நீ, விடு அப்படின்றாங்க. சரி, நீயே எவ்வளோ நாள் வந்துட்டு புரிஞ்சிக்காமல் எவ்வளோ வேலைகள் பண்ணுற, உனக்கே அது தெரியுதுல்ல, அப்போ அதே மாதிரி அவங்க மறந்துருப்பாங்களா இல்லையான்னு சூப்பராக சொல்கிறாரு. அதுக்கப்புறமும் ஒரு வார்த்தை சொன்னார், கிளாப் பண்ணிட்டு, நீ எடுத்தது நல்ல இனிஷியேட்டிவ் தான், இப்போ நீ நினைக்கிற விஷயங்களை அவங்க பார்த்துட்டாங்க, கண்டிப்பாக இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், உனக்கு கவலையப்படாத, இதுக்கப்புறம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டத்தை கைவிடுறாங்க பொழுது. பார்க்குறதுக்கு எனக்கு பதவிப்பாக இருக்குது. ஏன்னா இந்த விஷயத்துக்குள்ளே இப்படி பண்ணுறாங்களே, அப்போ வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா அநியாயத்துக்கு தட்டி கேட்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இதுக்கும் நிறைய அநியாயம் நடந்துச்சு. ஏன் இவங்களே நிறைய அநியாயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்கிறது, நேற்று இது மாதிரி தான் வந்து மஞ்சரியை போட்டு புள்ளி பண்ணி பொய்க்காரின்னு சொன்னாங்க. அப்போல்லாம் உங்களுக்கு தெரியலையா அநியாயமாக? ரொம்ப வருத்தமாக இருக்குது. சௌந்தர்யா வந்து ஒரு சில விஷயங்கள் திடீர்னு பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது. பட் அவங்கக்கிட்டேயும் நிறைய அழுக்க வச்சுக்கிட்டு அடுத்தவங்க சுரண்டுறது எப்படி அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, உங்களோட கருத்தை சொல்லுங்கள். திடீர்னு இந்த மாதிரி ஒரு போராட்டம் சௌந்தர்யா பண்ணதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு கொடை பிடிக்கிறதுக்கு முத்துக்குமார் ஓடினதும், அவனை நோத்திட்டு ஜாக்லின் போய் கொடையை பிடிச்சதும், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி நம்மளோட ரயான் சூப்பராக சொல்கிறார். எனக்கு உண்மையிலே அவர் மேலே ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்துகிட்டே இருக்குது. உங்களுக்கு தோணுதான்றதை சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் தட்டி விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. பாய் நண்பர்களே.